Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Salatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. Wa ma tawfiqi illa billah. La hawla wa la quwwata illa billahil aliyyil azim. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. புனிதமிக்க இந்த ஜும்மாவிற்கு நம்மை எல்லாம் பங்கெடுக்க செய்து அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித் தந்த அடிப்படையிலே இந்த ஜும்மா தொழுகையை அமைத்துக் கொள்வதற்காக நமக்கெல்லாம் வாய்ப்பளித்த எல்லாம் உள்ள ஏழை இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை துவங்குகின்றேன். இந்த இஸ்லாமிய சன்மார்க்கம் 1400 ஆண்டு பாரம்பரிய மார்க்கம் என்று அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக திகழ்கின்றது. அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித் தந்த அடிப்படையை மட்டும் பின்பற்ற வேண்டிய இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே படைத்த ரப்புல் ஆலமீன் என்ன சொன்னாலும் சரி, அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாலும் சரி, நாங்கள் எங்களுக்கென்று ஒரு கொள்கையை வகுத்து வைத்துக் கொண்டு அந்த கொள்கைக்குள்ளே அல்லாஹ்வுடைய வேதமாகிய மாமரை குர்ஆனையும் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன் மொழிகளையும் வளைக்கக்கூடியவர்களாக இன்றைய சமுதாயத்திலே உலாவரக்கூடிய காட்சியை நாம் காண்கின்றோம். அந்த அடிப்படையிலே கடந்த பல வாரங்களாக குடும்பவியல் சம்பந்தமான பல தலைப்புகள் வாரியாக இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய நமது குடும்ப விஷயங்களிலே நடக்கக்கூடிய அவலங்களை பற்றி பல செய்திகளை பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு பாவ மன்னிப்பு தேடுவோம். வல்ல ரஹ்மானிடத்திலே நாம் செய்த பாவங்களுக்காக நாம் மனமுருகி நாம் பாவ மன்னிப்பு தேடுவோம் என்கின்ற அடிப்படையிலே இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் பார்ப்போம். அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது அல்லாஹ்வால் கட்டமைக்கப்பட்ட இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பரிபூர்ணமாக நாம் பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கட்டத்திற்குள் தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருந்து அப்படி நாம் மரணித்தால்தான், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நாம் மரணித்தால்தான் நாம் மறுமையில் நாம் வெற்றியடைய முடியும். நம்முடைய மறுமை வெற்றி என்பது உறுதியானதாக இருக்கும். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏதோ பெயரளவில் நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றுகின்றேன் என்று வாயளவிலே சொல்லிக்கொண்டு உள்ளத்தளவிலே அதற்கு பொருட்படுத்தாமல் அதற்கான எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காமல் நாம் மரணித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கடுமையான அதாபுன்ற அந்த பிடிக்குள்ள நம்ம சிக்கிடுவோம் என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப நாம் இந்த சமுதாயத்தில் நம்ம பார்க்கிறோம், எல்லோருமே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட இந்த ஆதமுடைய மகன்கள் அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ் அப்படித்தான் நம்ம எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான். படைச்சு வச்சுட்டு நீ செய்யக்கூடிய பாவத்தை, நீ செய்யக்கூடிய அந்த பாவத்திற்கு உனக்கு நான் மன்னிப்பையும் நான் வழங்குகின்றேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கம். அதுக்காக பாவம் செய்யக்கூடிய நிலையிலேயே அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்பதால் அல்லாஹ் நம்ம பாவம் செய்யக்கூடிய நிலையில தான் வச்சிருக்கிறான், அதனால நாம் பாவம் செய்து கொண்டே இருக்கலாம் என்று அர்த்தமா? கிடையாது. பாவம் செய்வோம், அந்த பாவத்தை மனமுருகி நாமவே உணர்ந்து வல்ல ரஹ்மானிடத்திலே நாம் பாவ மன்னிப்பு தேடணும் சொன்னா அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவனாக நம்ம பார்ப்போம். அப்ப அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய கருணையானவனாக இருந்தால் ஒரு இடத்துல சொல்றான் பாவம் செய்யாதேங்கிறான், பாவம் செய்தால் உனக்கு தண்டனை இருக்கின்றது என்று சொல்கின்றான். மற்றொரு இடத்துல என்ன செய்யறான், என்னுடைய அடியான் பாவம் செஞ்சுட்டு என்னை பார்த்து பயந்து என்னிடம் மன்றாடி மனமுருகி சஜிதாவுடைய நிலையிலே என்னிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு வல்ல அடியானாக நல்ல அடியானாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலாவே சந்தோஷப்படுகின்றான் என்று சொன்னால்
நம்மை பார்த்து இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு மனிதர் பெரிய மனிதராக மதிக்கப்பட்டிருப்பார். அப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம பார்த்து நம்மை பற்றி புகழ்ந்து ஏதாவது பேசிட்டாருன்னு சொன்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய நற்பண்புகளை பற்றி சிறப்பித்து ஏதாவது சொல்லிட்டாருன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? நம்ம அதை ஒரு பெரிய விஷயமாக நம்மளை பார்த்து நம்மளை இத்தனை பேர் இருக்கும்போது நம்முடைய செயல்பாடுகளை கவனித்து சொல்லிட்டான்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய இந்த உலகத்திலே, அப்ப அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி மக்கள் அனைவரையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறானே, அந்த ரஹ்மான் நம்மை மன்னிப்பதற்கு தயார்னு சொல்லி செலக்ஷன் பண்றான்னு சொன்னா, ஒரு சோதனைக்கு உள்ளாக்குவதற்கு நம்மை செலக்ஷன் பண்றான்னு சொன்னா நாம் அதற்கு முதலில் சந்தோஷப்படணும். அல்லாஹ் தஆலா சும்மா எல்லாரையுமே சோதனைக்கு உள்ளாக்கிறானா? அல்லாஹ் தஆலா சொல்றான், தான் நாடியோரை நான் நேர்வழிப்படுத்துறேன், தான் நாடியோரை வழிகேட்டிலேயே விட்டு விடுகின்றேன். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், சிலரை நல்வழிப்படுத்துறாங்கிறான், சிலர் கெட்ட வழியில இருந்தாங்கன்னா அவர்களுடைய மரணம் வரை அவர்களை தீய வழியிலேயே வைத்து அவர்களை மரணிக்க செய்து விடுகின்றேன் என்று சொல்றான். அப்ப அல்லாஹ் தஆலா சில பேருக்கு அருள் புரிகின்றான். அந்த அருள் புரியக்கூடிய விதத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்த வேண்டும். நாம் அல்லாஹ்வின் பால் நம்ம என்ன செய்யணும்? அவனுடைய நினைவுகள் சம்பந்தமாகவே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிலாம் சொன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சில லேட்டஸ்ட் சகோதரர்கள் என்ன செய்வாங்க? இதுவெல்லாம் சாத்தியமா? ஒரே எல்லாத்தையுமே நினைச்சுட்டு இருந்தா எங்க குடும்பத்தை பார்க்கறது யாரு, எங்க தொழிலை பார்க்கறது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்குமே நமக்கு மார்க்கத்தில் நன்மை நமக்கு ஏற்படுத்தி தந்துட்டு போயிருக்காங்க. அல்லாஹ்வுடைய அனுமதியின் பெயரில் ஒரு செயலை செய்கின்றோம் என்று சொன்னால் பிஸ்மில்லா என்ற வாசகத்தை வச்சுதான் நம்ம எந்த ஒரு செயல்பாடுகளையும் செய்ய வேண்டும். நாம் நல்ல காரியங்களை செய்யும் போது அல்லது நாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் ஈடுபட போகின்றோம் என்று சொன்னால் முதலில் நாம் பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு அழகான விஷயத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்களே. இப்போ நம்ம என்ன கேட்கிறோம்? இப்படிப்பட்ட இந்த லேட்டஸ்ட் சகோதரர்கள்ட்ட நம்ம கேட்கிறோம், அப்ப இது நம்ம அல்லாஹ்வின்பால் நெருங்க முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணமா கிடையாதா? முடியும். ஆனால் நாம் அதற்கான நம்ம எந்த ஒரு முயற்சியும் எடுப்பது கிடையாது. இதுவெல்லாம் சாத்தியமா? ஒரே எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் ரசூல்னா எப்படிங்க என்றெல்லாம் கேட்கக்கூடிய, அல்லாஹ்வை மறந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய அதாபுகளை பெறுவதற்காக துடிதுடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக சமுதாயத்தில் நம்ம கண் முன்னால பார்த்திருக்கிறோம். இப்படி சொன்னவர்கள் இன்றைக்கு 5 வக்து தொழுகையை தொழுது வல்ல ரஹ்மானிடம் மன்றாடி கேட்கக்கூடிய சகோதரர்களையும் நாம் இந்த கண் முன்னால பார்த்திருக்கிறோம். இல்லை எல்லாத்துக்கும் அல்லாஹ் ரசூல்னா எப்படி? நம்ம இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்யும் போது வல்ல ரஹ்மான் தான் கேட்கணும். நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கிறானா, இதிலிருந்து நம்மை மீட்டு எடுப்பான். அவன் நாடும் போது மீட்டு எடுப்பான். நம்ம செய்ய வேண்டியது துவா, அவன் நாடுனதுதான் நடக்கும். அதை தவிர்த்து நம்மால் எதையுமே செய்ய முடியாது என்று நாம் விளக்கம் கொடுத்தால் இதுவெல்லாம் சாத்தியமா? இதுவெல்லாம் எப்படி சாத்தியம்? இதெல்லாம் முடியாது. அதான் எல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பான், நம்மளை கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்க முடியுமா என்று கேட்கக்கூடிய நாக்கில் நரம்பில்லை அப்படிங்கிற ஒரு வாசகத்துக்காக, ஒரு வாதத்திற்காக என்ன வேணாலும் சொல்லலாம். எந்த அளவிற்கு சைத்தான் கொண்டு போய் விடுறான்னு சொன்னா, படைத்த ரப்புல் ஆலமீனையே சாடக்கூடிய அளவிற்கு, அவனையே குறை சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் இது போன்ற சகோதரர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இன்னொரு சகோதரர் அவர் எப்படிப்பட்ட வாசகத்தை யூஸ் பண்றாரு? அல்லாஹ்ட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நோன்பு நேரங்கள்ல ஏன் நோன்பு வைக்காம இருக்கீங்கன்னு கேட்டா அவர் சொல்றாரு, நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தா நான் எப்படி லோடு தூக்குறது? நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தா நான் எப்படி லோடு தூக்குறது? அல்லாஹ் தஆலா நாடினால் அந்த லோடு தூக்கிக்கிட்டே நம்மால் நோன்பு வைக்க இயலும், நம்மால் நோன்பு நோக்க இயலும் என்பதை நாம் முதலில் விளங்க வேண்டும். ஒரு மாற்று மத சகோதரர் என்ற ஒரு சகோதரர் சொல்றாரு. அவர் பால் வியாபாரம் பார்க்கக்கூடியவர், பரமக்குடியில் உள்ளவர். ஆனா அவர் சொன்ன அந்த செய்தி நம்மை நெகிழ்வடை வைக்குது. எப்படி சொல்றாரு? நான் வெளிநாட்டில் இருந்தேன், என்னோட ஒரு பாய் இருந்தாரு. அப்ப அவர் பார்க்கிறாரு இஸ்லாம்னா இதுதாங்கிறது. அந்த சகோதரர் நடந்து கொண்ட அந்த நடைமுறை இந்த சகோதரர் உணர்த்தி காட்டுது. இதுவா இஸ்லாம்? இவ்வளவு இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த நோன்பை நோக்க வேண்டுமா? அந்த நோன்பு என்பது அவசியமா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்திலே அவங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. அவர் சிந்திக்கிறாரு. அவர் சொல்றாரு, ஒரு தடவை சொல்றாரு, என்னோட ஒரு சகோதரன் வேலை பார்த்தாரு, ஒரு பாய் வேலை பார்த்தாரு.
கிட்டத்தட்ட 150 கிலோ 200 கிலோ வெயிட்டுடைய ஒரு கிளாஸை 2 பேர் அதிகபட்சம் 3 பேர் சேர்ந்து தூக்கணும். இந்த ஷோரூம்ல எல்லாம் முன்னால வெளிப்பகுதியில் போட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட கிளாஸை தூக்குறது சாதாரணமான நோன்பு நோர்க்காத நிலையில் தூக்குவது என்பது மிகவும் எளிதான ஒரு காரியம் கிடையாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அந்த சகோதரர் என்ன செய்யறாரு, இவர் இந்த மாற்று மத சகோதரர் சொல்றாரு, இந்த நேரத்தில் நம்ம இங்க நோன்பை விட்டுருங்களேன் என்று சொல்லும் போது இல்லை நோன்பை விடக்கூடாது, சரி அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நாங்க வேணா பார்க்கணும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல சொல்றாரு. சொல்லும் போது அந்த சகோதரர் சொல்றாரு, என்னுடைய வேலையை நான் தான் பார்க்கணும் என்று சொல்லி அந்த நோன்பையும் விடாமல் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், அல்லாஹ் எனக்கு அதுக்குரிய ஆற்றலை தருவான் என்று சொன்னார்னு சொல்லி ஒரு மாற்று மத சகோதரருடைய வாயிலிருந்து இந்த வாசகம் வருதுன்னு சொன்னா, அப்ப அவர் இந்த மார்க்க விஷயத்திலே எவ்வளவு ஆணித்தரமான ஒரு மார்க்க பிடிப்போடு இருந்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட பிடிப்பு நம்மள்ட்ட இருக்குமான்னா அது கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் இருக்குது. அப்ப இது போன்ற சகோதரர்களுக்கு மத்தியிலே நாங்கள் லோடு தூக்குறோம், என்ன ஒரு 50 கிலோ தூக்கிடுவாங்களா? அப்ப ஒரு 150 கிலோ 200 கிலோ உள்ள ஒரு வெயிட்டை 3 பேர் சேர்ந்து தூக்குவது கடினம் நார்மலான டயத்துல. அப்ப நோன்பு நோற்று நிலையில அவருக்கு எவ்வளவு கடினமா இருக்கு. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இவர் இந்த அளவிற்கு சொல்கின்றார் என்று சொன்னால் இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப மாற்றுமத சகோதரருடைய உள்ளத்தில் அல்லாஹ் மெசேஜ் போடுறான். அல்லாஹ் நாடி இருந்தால் அவரும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்குள், இந்த பரிபூர்ணமான மார்க்கத்திற்குள் வர வேண்டும் என்று நாம் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் செய்வோம், பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் தஆலா அவருடைய மறுமை வாழ்க்கையையும் அழகானதாக, இம்மையுடைய வாழ்க்கையை அழகானதாக ஆக்கி அதன் மூலம் அவர் படிப்பனை பெற்று மறுமையிலும் அவர் என்ன செய்யணும், அவர் அழகான ஒரு மனிதராக அந்த மாற்றுமத சகோதரர்கள் உட்பட தான் சொல்றேன். அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வோம். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த அல்லாஹ்வுடைய தூதர் நம் உயிரை விட மேலாக மதிக்க வேண்டும் என்று வாயிலோட சொல்றோம். ஆனால் அதற்கு உயிரோட்டம் கொடுக்கின்றோமா என்று சொன்னால் மிகவும் சொற்பமான நிலையில் மட்டும்தான் நாம் உயிரோட்டம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்ப இந்த உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஒரு நாளைக்கு 70 தடவை நான் பாவ மன்னிப்பு தேடுறேங்கிறாங்க. இப்ப நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லிட்டான், உங்களுடைய முன்பாவத்தையும் மன்னிச்சிட்டேன், பின்பாவங்களையும் மன்னித்து விட்டேன். ஒரு மனிதர் இனிமே செய்யக்கூடிய பாவத்தையும் மன்னிப்பேன்னு சொல்லிவிட்டா சராசரியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும்? இந்த உலகத்துல ஆட்டம் போடுவான், என்னென்னலாம் செய்யணுமோ செய்வான், அல்லாஹ்வுடைய பயமற்று போகக்கூடியவராகத்தான் ஒரு மனிதனை நாம் பார்க்க முடியும். ஆனால் நமக்கெல்லாம் முன்மாதிரியாக வந்த இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, உண்மையிலேயே அதற்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப எப்பவுமே 70 முறை நான் பாவ மன்னிப்பு தரக்கூடியவனா இருக்கிறேன் சொல்லி ஒரு அறிவிப்பு. அந்த அறிவிப்புல எப்படி சொன்னா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் ஒரு நாளில் 70 தடவைக்கு மேல் அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ், பொருள் நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி அவன் பக்கமே திரும்புகின்றேன் என்று கூறுகின்றேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இது புகாரில 6307வது செய்தியாக இடம்பெற்றுள்ளது. இப்ப நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன மெசேஜ் கொண்டு வைக்கிறாங்க, முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நானே 70 தடவைக்கு மேல் பாவ மன்னிப்பு தருகின்றேன் என்று சொன்னால் அது அப்படியும் கூட எடுத்துக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை 70 தடவைக்கு மேல பாவ மன்னிப்பு கேட்டாங்கண்டா நம்ம 7000 தடவை கேட்கணும், நம்ம 6666 தடவை கேட்கணும்னு சொல்லி இப்படியும் கூட நூதன பழக்க வழக்க வழிமுறைகளை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத புதிய புதிய நூதன வழிமுறைகளை எல்லாம் மார்க்கம் என்ற பெயரில் செய்யக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்க அல்லாஹ்வுடைய தூதர் 70 தடவைக்கு மேல சொல்றாங்கன்னா 70ஓ 71ஓ என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த செய்தியை மேலும் வலுவூட்டக்கூடியதாக மற்றொரு செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அதில் என்ன சொல்றாங்கன்னா, எனது உள்ளத்தில் கவனக்குறைவு ஏற்படுகின்றது, நிச்சயமாக நான் அல்லாஹ்விடம் ஒரு நாளில் 100 தடவை பாவ மன்னிப்பு தேடுகின்றேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். இதை அல் அகர் பின் யஸார் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இது முஸ்லிம்ல 5234வது செய்தியாக இடம்பெற்றுள்ளது. அப்ப இன்னொரு செய்தி சொல்றது ஒரு நாளைக்கு 100 முறை, ஒரு செய்தி சொல்றது 70 தடவைக்கு மேல், இன்னொரு செய்தி அதை தெளிவுபடுத்துகின்றது, அல்லாஹ்வுடைய தூதர் தினமும் 100 முறை பாவ மன்னிப்பு தேடுவார்கள்.
அப்ப இந்த செய்தி நமக்கு தெள்ள தெளிவாக சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நமக்கு வலுவூட்டக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். இப்ப சராசரியாக அல்லாஹ்வுடைய தூதர் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு தேடுகின்றார் என்று சொன்னால் நம்மிலே எத்தனை பேர், நான் உட்பட நம்மிலே எத்தனை பேர் அந்த 70 தடவையாவது அல்லது 71 தடவையாவது பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கின்றோம்? மிக 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 சொற்பமானவர்களை தவிர, அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அப்படிப்பட்டவர்களை தவிர நம்மில் பல பேர் இந்த அமலை செய்வதற்கு தயாராக இல்லை. நாம் செய்த பாவங்களுக்கு தினசரி மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பாவம் செய்யாத அல்லாஹ்வுடைய தூதரே இங்க இந்த பாவம், நான் பாவம் செஞ்சுட்ட, என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்கிறாங்கன்னா அவங்க பாவம் செய்யல. அப்படியே ஏதாவது ஒரு மனிதன் என்ற முறையில் அவர்களும் பாவம் செய்திருப்பார்கள் என்று சொன்னால் அதை அல்லாஹ் தஆலா வஹி மூலமாக காட்டி கொடுத்திருக்கிறான். உண்மை இவ்வாறு இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமுதாயத்திற்கு ஒரு அளவுகோலாக இதை எடுத்து காட்டுறாங்கிறது தான் நாம் விளங்கி பார்க்க வேண்டிய ஒரு செய்தி என்பதை என்ன செய்யணும், நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கம் இவ்வளவு எளிமையாக அழகான ஒரு மார்க்கமாக இருக்கும்போது அப்படிப்பட்ட அந்த சத்திய மார்க்கத்திலே நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானா என்று கூறி இந்த ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது, இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே பயணிக்கக்கூடிய நாம் சரியான முறையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு மறுமையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளிலுமே வல்ல ரஹ்மானுடைய அங்கீகாரம் இருக்கின்றதா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் இருக்கின்றதா என்பதை பார்த்துத்தான் நம்ம என்ன செய்யணும், நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதன் மீது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமான அக்கறை இருந்ததுனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களில், பல சந்தர்ப்பங்களில் பல செய்திகளை சஹாபா பெருமக்கள் இருக்கும்போது ஒவ்வொரு சில நபித்தோழர்கள் மத்தியிலே உரையாற்றியிருக்கிறாங்க. அப்படி உரையாற்றும் போதெல்லாம் இந்த நான் காட்டித்தராத ஒரு விஷயத்தை நீங்கள் இரண்டாவதாக செய்து விடாதீர்கள் என்கின்ற விஷயத்திலே மிகவும் கண்ணுங்கருத்துமாக இருக்கக்கூடிய காட்சியை எந்த அளவுக்கு வலுவூட்டுறாங்கன்னு சொன்னா, அவங்க எப்போலாம் அவங்க மார்க்க பிரச்சாரம் செய்கிறாங்களோ அப்போயெல்லாம் என்ன செய்வாங்க, இந்த பிதஅத் சம்பந்தமான இந்த நூதன பழக்க வழிமுறைகளிலே நீங்கள் ஈடுபட்டு விடாதீர்கள், என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு புதிய வழிமுறையும் நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. மீண்டும் 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 சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். ஒரு செய்தியை ஒரு தடவையோ 20 தடவையோ சொல்லாமல் அந்த விஷயத்திற்கு அவ்வளவு வெயிட் கொடுக்குறாங்கன்னு சொன்னா, இந்த சமுதாயத்தின் மீது, இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவ்வளவு அக்கறை இருக்கிறது, இந்த செய்தியில அவ்வளவு அழுத்தமான ஆணித்தரமான செய்தி இருக்கின்றது என்பதுதான் உண்மை. ஆனா இன்னைக்கு பார்க்கிறோம், அதையெல்லாம் மேலோட்டமாக கடந்து செல்லக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப வல்ல ரஹ்மான் நாம் மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க கூடிய அந்த வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான். என்னிடம் கேட்பவர் யார், நான் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு உன்னதமான மார்க்கம் அது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். அந்த மார்க்கத்தில் மட்டும்தான் நாம் செய்த பாவங்களுக்கு நாம் மனமுறி மன்றாடி, யா அல்லாஹ் இதற்கு பிறகு நான் ஒரு நல்ல மனிதனாக, யா அல்லாஹ் நீ நாடிய விதத்தில் நான் சத்திய கொள்கையிலே பின்பற்றக்கூடிய ஒரு மனிதனாக வாழ்வேன் என்று நாம் பிரார்த்தனை செய்து வல்ல ரஹ்மான் நாம் மன்னிப்பு கேட்கும் சொன்னா, அந்த மன்னிப்பை அல்லாஹ் தஆலா ஏத்துக்கிறான், எதிர்பார்க்கிறான். எவன் என்று மன்னிப்பு கேட்கிறானோ அவனுடைய மன்னிப்பிற்கு நாம் மன்னிக்க தயார். இப்படி சொல்லக்கூடிய ஒரு மதம், ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர்த்து எந்த ஒரு மதமாவது சொல்லி இருக்குமா? நாம் மரணிக்கக்கூடிய கடைசி நொடிப்பொழுதற்கு முந்தைய நிலையில் வரை நாம் கேட்கக்கூடிய எல்லா பாவங்களுக்குமே நமக்கு மன்னிப்பு இருக்குது. அப்ப அப்படிப்பட்ட அந்த வல்ல ரஹ்மான்ட்ட நம்ம சரியான கொள்கையை நம்ம எடுத்து வச்சு நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் பயணிக்க வேண்டும். அதற்கு முன்னோடியாக முதலில் இப்போதே என்ன செய்யணும்,
நாம் நம்முடைய பாவங்களை வல்ல ரஹ்மான்கிட்ட மன்னிப்பு கேட்டு மன்றாடி நாம் மனம் திருந்தி மறுமைக்கு வெற்றிக்குரிய அந்த சத்திய பாதையிலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படிப்பட்ட மார்க்கத்தை பின்பற்ற சொன்னார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட மார்க்கத்தில் அவர்கள் வாழ்ந்துவிட்டு சென்றார்களோ அப்படிப்பட்ட மார்க்கத்திலே நம்மையும் பின்பற்ற செய்து வல்ல ரஹ்மான் வாழ வைப்பானாக என்று துஆ செய்தவனாக இந்த இரண்டாவது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.